ரொம்ப நாளா ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் டாபிக் பேசுவோம், நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்குமா? இருக்கும். ஒரு வருஷமா பேசி 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 கடைசியில இப்ப கேமரா முன்னுக்கு பேசுறோம். ஃபைனலி. ஃபைனலி என்ன டாபிக் பேசலான்ட்டு ரெண்டு பேரும் குறிப்பா சொல்லணும்னா நேத்து தான் முடிவு பண்ணோம். நான் என் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், அவரும் மனசுல நினைச்சிட்டு இருந்த ஒரே டாபிக் இறைவனை பத்தி பேசலாம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் வந்து மூலாதாரம் இல்லையா? ஸோ அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள்ல கூட அதுவே ஓடிடுச்சு. திருக்குறள்ல கூட முதல் குறளே வந்துட்டு இறைவனை பத்தி தான் ஆரம்பிக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகுக்கு முதன்மையானவர் கடவுள். இப்ப கடவுளை பத்தி நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு உணர்ந்த வயசு ஏறக்குறைய என்னவா இருக்கும்? வயசு சொல்லாட்டியும் என்ன வருஷமா இருக்கும்? ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னா, நான் வந்து 13 வயசுல வந்து சாமி கும்பிட்றதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டினது. நிப்பாட்டிட்டோன்னே அதுக்கப்புறம் ஏத்திஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஆனால் நான் வந்து அப்படியே கடவுள் இல்லை, அது மறுப்பாளர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை. அதை மறுக்கல, நான் அதை கண்டுக்கல அந்த விஷயத்தை பற்றி. ஏன்னா சாமி கும்பிடலன்னா ஒரு ஒரு டியூட்டி குறையுதுல. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லிபரேட்டிங்கா இருந்துச்சு மறுபடிக்காலா. அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் இல்லையா? இல்ல, அதான் சோம்பேறி தானே தான் ஆக்சுவலி. ஏன்னா எங்க அம்மா வந்து ஊதுபத்தி வைக்க சொல்லுவாங்க. முனேஸ்வரர் படம் வச்சிருப்போம் வெளியில. ஸோ இப்பயும் இருக்கு. போறப்ப ஸ்கூலுக்கு போறப்ப ஸ்கூல் டைம்ல இருந்தீங்களா, ஏன்னா 13 வயசு ஸ்கூல் தானே, வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்து வைப்பேன். ஆனா சும்மா ஒரு ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி சாமி கும்பிடுவோம்ல, கடமைக்கு. சும்மா கடமைக்கு. ஆனா அதையும் துருத்துள்ள தான் செய்வேன். பட் ஒரு ஒரு சேயிங் வச்சிருப்பேன், ஒரு 4 வரியில. ஓகே இது 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 அப்படி சொல்லிட்டு அன்னாட அதே தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இக்கிறார் மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் ஒரு டைம்ல தான் நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன், எதுக்கு இது செய்யறோம், எது என்னதான் பாயிண்ட் இது அப்படின்னு. அப்ப இருக்கிற என்ன வயசு உங்களுக்கு? அது 13 வயசு தான். 13 வயசு. அப்ப திடீர்னு ஒரு நாள் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் வைக்கல அப்படின்னு. ஆனா அவங்களும் வந்து எங்க ஃபேமிலி வந்து ஃபோர்ஸ் பண்றவங்களும் இல்லை. அதனால அவங்களும் சரி பரவாயில்லன்னு சொல்ல, கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அவங்களும் விட்டுட்டாங்க. அப்புறம் நான் வந்து சாமி கும்பிடுது எதுவும் இல்லை. அப்புறம் போக எதுவுமே திருநீர்கிற வைக்கிறது இல்லை. கோயில் போனால் கூட நான் ஒரு வாரமாக தான் நிற்பேன். அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு வந்து ஒரு 2019 அக்டோபர் இருக்கும். அந்த டைமில் நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். எக்ஸாக்ட்லி என்ன கதைன்னு நான் சொல்லலை, ஏன்னா அது டீட்டெயிலாக போவோம், ரொம்ப இது போவோம். அப்போ தான் திடீர்னு ஒரு 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 விஷயம் மூலியமா எனக்கு தாட் வந்துச்சு. ஓகே, நம்ம இவ்வளோ நாள் வந்து சுற்றி முற்றி பார்க்காம இருந்திருக்கோம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அழகு எல்லாத்தையும் ரசிப்போம், அந்த மாதிரி நேச்சர் இயற்கை எல்லாமே. ஆனால் அந்த நேச்சர் எப்படி, இந்த இயற்கை எப்படி உருவானுச்சு, அந்த மிருகங்கள், இது செடி கொடி என்னென்னமோலாம் இருக்குல்ல, மைன்யூட் லெவலில் வரைக்கும் என்னென்னமோலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே, கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும். ஒரு ஒரு சம்மான் சரியான அறிவாளியா, ஒரு படைப்பாளி, ஒரு கிரியேட்டர்ல சரியான அறிவாளியா, இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், பயாலஜி எல்லாமே அப்படி கரைச்சி குடிச்ச ஒரு ஆளால தான் செய்ய முடியும் அப்படின்னு. நான் வந்து கடவுளை வந்து பிசிக்கலா தான் பாக்குறேன். ஒரு ஒரு என்னது, இப்போ உணர்றோம் கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல, நான் வந்து என்னோட என்னோட மைண்ட்ல வந்து அவரை தொட முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு உருவம் இருந்தா தானே தொட முடியும். நீங்க ஒளியை எதுவும் தொட முடியாதுல்ல. ஸோ நான் வந்து எல்லாரும் ஒளி சக்தி அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு ஏன்னு தெரியல, அந்த கோணங்கள்ல இருந்தா யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு மச்சான் இல்ல, கடவுள் வந்து ஒரு நம்ம மாதிரி ஒரு ஆளா தான் இருக்கணும். நீங்க சொல்றப்ப எனக்கு சிவபுராணம் திருவாசகத்துல இருக்கு. சிவபுராணம் வந்துட்டு அதுல ஒரு வரி வரும், ஏகன் அநேகன். அது என்ன அர்த்தம்னா, ஏகன்னா ஒண்ணு, சிங்கிள் என்டிட்டி. அநேகன்னா மல்டிபிள் ஃபார்ம், பல ரூபங்கள். ஸோ அவரு நீங்க சொன்ன மாதிரி உருவமாகவும் இருக்கலாம், இந்த இயற்கையில ஒண்ணா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பஞ்சபூதங்கள் வந்து இறைவன் தான் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ அது வந்து பொருந்துதான். அதனாலதான் அப்ப அவர் ஒரு பல ரூபங்கள்ல வரப்போறாருன்னா அவரும் ஒரு ரூபத்துல இருக்கணும் அப்படின்னு தான். எனக்கு தெரியல, எனக்கு அது லாஜிக்கலா இருக்கு, மேக் சென்ஸ் பண்ணுது. அப்ப அப்படி யோசிச்சுட்டோன்னு எனக்கு மண்டலம் ஒரு மாதிரி எப்படி ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அப்படியே பொலிவடைஞ்ச மாதிரி அப்படியே என்லைட்மெண்ட், அதான் என்லைட்மெண்ட்லாம். ஆனா சுத்தி சுத்தி பாக்குறேன், ஆபீஸ்ல இருக்கும்போதே எல்லாம் பாக்குறப்ப எனக்கும் இவங்க பேர் மாதிரி தான் எனக்கு புன்னகை வந்துச்சு.
கடவுளை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா ஓகே நம்ம இவ்வளவு நாள் வந்து எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கோம் அப்படிதான் எனக்கு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை தான் மைண்ட்ல தோணுச்சு. ஏன் அப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? இறைவன் இல்ல அப்படின்னு இல்ல சொல்லி. இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆ. ஒரு மாதிரி அவரோட படைப்புகளை பார்க்காம, ஏன்னா நான் ரொம்ப சயின்ஸ் ஃபேன். ஸோ இந்த சேட்டலைட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ப்ரோப்லாம் அனுப்புவாங்க, Voyager 1 Voyager 2 எல்லாம் பழசு, அதெல்லாம் இன்னும் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே பூரிப்பா இருக்கும். ஓ இப்படி இப்படி அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நான் கடவுளை வந்து யோசிக்க ஒரு மாதிரி தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மனிதர்கள் தானே எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், மனிதர்கள் தானே எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் தான். நான் ஒரு மாதிரி அந்த சைட்டும் சாயல, இந்த சைட்டும் சாயல, எந்த சைட் பக்கமும் சாயாத பாபா மாதிரி அப்படியே எனக்குன்னு ஒரு இது இப்ப வரைக்கும் நான் அப்படிதான். அப்படி இருக்கும்போது தான் நான் இது பார்த்துட்டு சயின்ஸ்லாம் என்னடா சயின்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது இதுக்குன்னு ஒரு இது இருக்கு, பர்பஸ் இருக்கு. அப்ப பார்க்கும்போது தான் எனக்கு ஓ கடவுள் தான்லாம் எல்லாம், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு. அதான் எல்லாமே கடவுள் தான், அதுதான் இந்த நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்டோட எக்ஸாக்ட் டாபிக் தான், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கடவுளை பத்தி நம்ம பேசுறப்ப தமிழ் சித்தர்கள் வந்து நிறைய குறிப்புகள் ரிலீஜன். ஏன்னா சித்தர்கள் வந்து மதத்துல வந்துட்டு அவங்கள அடைக்க முடியாது. அவங்க வந்து ஜாதி, மதம், இனம், என்ன சொல்லுவாங்க, ஆண் பெண், அதுவும் தாண்டி அலி, அந்த எதுக்குமே அதுல அடங்காதவங்க. அவங்க எல்லாமே சமம், அன்பே சிவம் அப்படின்னு சொல்றவங்க. ஸோ அவங்களுடைய புத்தகங்கள் ஓவர் த இயர்ஸ் நான் படிச்சு பாக்குறப்ப, என்னோட சுய ஆராய்ச்சியில நான் பாக்குறப்ப, எல்லா இடங்கள்லுமே வந்து இறைவன் எப்படி இருக்காரு, இறைவனை ஒரு மனிதனா பிறந்து எப்படி அவரை உணர முடியும் அப்படின்றது எல்லா சீக்ரெட்டும் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இதுல வந்து தமிழும் வருது. கோர்ஸ் நம்ம அடுத்த டாபிக்ல வந்து தமிழும் பேசுவோம். ஆனா தமிழ் இல்லாம என்னால எந்த ஒரு பேச்சும் பேச முடியாது. நாட் பிகாஸ் நான் வந்து ஒரு தமிழரா பிறந்தனால அப்படின்னு இல்லை. தமிழ் வந்து உலகத்துக்கே முதன்மை மொழி. இறைவன் எப்படி அநேகன், அவர் தான் முதல் அப்படின்னா, எழுத்துக்கெல்லாம் முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னுட்டு நம்ம சொல்லல. இது வந்து ஆய்வுகளே வந்து கண்டுபிடிச்சு வெளியே இருக்கு. வெள்ளைக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். வெள்ளைக்காரங்க சொன்னா எல்லாமே ஏத்துக்குவாங்க இந்த உலகம் அந்த மாதிரி. பட் இறைவன் வந்து பேசுறப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் படைப்புல எல்லாமே வந்து இறைவன் இருக்காரு அப்படின்ட்டு. நான் ஒரு கட்டத்துல வந்து யோசிச்சேன், இந்த ரத்தத்தை வந்து யாராலுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்ப நிறைய அறிவியல் விஞ்ஞானம் சயின்ஸ்ல நிறைய வந்துருச்சு இல்லையா. சயின்டிஸ்ட் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, குளோன் பண்றாங்க. ஈவன் இறைச்சி, நம்ம சாப்பிட்ற இறைச்சி சாப்பாடு எல்லாமே வந்து இப்ப குளோன்ல இருக்கு. அதையும் இப்ப லேப்ல வச்சுட்டு குளோன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வெஜிடேரியன், வீகன் சொல்லிட்டு. ஆனா ரத்தத்தை அவங்களால கிரியேட் பண்ண முடியல. அப்ப அந்த இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப தெரிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ண முடியல. அப்ப நானும் ஒரு கட்டத்துல வந்து இதே மாதிரிதான், உங்களை மாதிரிதான். எனக்கு வந்து மேபி ஒரு தமிழ் பள்ளி படிக்கிறப்ப 12 வயசுக்கு மேல அந்த டைம்ல எனக்கு வந்து நிறைய சின்ன வயசுல இருந்து நிறைய கேள்வி இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்குன்ட்டு. அந்த கியூரியாசிட்டி சொல்லுவாங்களே, கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். ஆனா என் லெவல் ஒன்று சாவடிக்கல, இப்போதைக்கு உயிரோட ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், இது ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு கேட்கிறப்ப இறைவனையும் நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கு கடுப்பா இருக்கும், ஏன் இந்த தேவார கிளாஸ்க்கு அனுப்புறாங்க, ஏன் இதெல்லாம் உட்காந்து செய்யணும், சாமி படத்துக்கு தண்ணியை மாத்தணும், பூவை போடணும், அதெல்லாம் வந்து ஒரு ருட்டீனா இருக்கிறப்ப கடுப்பா இருக்கும் சின்ன வயசுல நம்மளுக்கு. பட் அது என்னன்னா வந்து அது வந்து கடவுள் எங்கன்னா அந்த இப்ப நம்ம செய்யறோம்ல, தண்ணி மாத்துறதோ ஏதோ சாமி கும்பிடுறது, விளக்கு போறது, எல்லாமே வந்து அது இங்க இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பக்தி மார்க்கம். சோ அது செய்யறது எந்த தப்பும் இல்லை, அது அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க என்ன சொல்றது, அதான் அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க எப்பவுமே எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், அவங்களோட பசல். ஆனா அந்த கடவுள் அப்படி பேசுறப்ப இது எதுவுமே வராது கிட்ட. அது வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்டலோனா கடவுள் அப்படின்னு இது எதுவுமே போட முடியாது. ஏன்னா சில பேர் ஸ்பிரிச்சுவலா போவாங்க, சில பேர் அப்படி இயற்கையோட அப்படி கடவுள் அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து இது அந்த மாதிரி தான் பக்தி மார்க்கம், அப்படியே ரொம்ப பக்தியா புகை போட்டு நெருப்ப போட்டு அப்படி அடிச்சு விட்டு அந்த மாதிரி அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வகைகள் மனிதர்கள் இருக்காங்க. இப்போ நீங்க மாங்க் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு துணியை போட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டைல்ல இருப்பாங்க. கவி துணி போட்டு லைக் எல்லாமே அட் தி எண்ட் நத்திங் தானே. ஆனா அந்த கடவுள் அப்படின்னு தனியா பார்த்தோம்னா அது எப்பவுமே தனிதான். அதை பத்தி பேசணும்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனிதர்களோட செயல். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே மனிதனை நினைச்சிட்டு மனிதனை உணர்ந்துட்டு ஓகே நம்ம கடவுளுக்கு இப்படிதான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா ஸ்டாண்டலோனா பார்த்தா அது இப்படி உங்களுக்கு இருக்கு. இது எப்படின்னா இப்ப நம்ம மனசு இருக்கு இல்லையா, வானத்தை பாக்குறோம், இந்த இடத்துல அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு, எல்லையற்றது. மனிதனோட மனதும் எல்லையற்றது. இது நான் என்னுடைய இத்தனை கால வாழ்க்கை பயணத்துல நான் உணர்ந்ததுல சொல்றேன். அப்ப அந்த எல்லையற்ற மனதுல ஒரு மனசுட்ட போயிட்டு இறைவனை நீ உணரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சின்ன குழந்தை பிறந்து வந்துட்டு இறைவனை உணர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து மதத்தை விட்டுருவோம், நம்மளுக்கு வந்து எந்த மதத்துக்குள்ளேயும் போக வேண்டாம். ஆனா நான் வந்து சித்தர்கள் வழிகாட்டுவேன். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து மனதை கட்டுப்படுத்த முடியாது, உன்னோட மனதுக்கு எல்லையே இல்லை. இறைவன் சொன்னா நீ என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிப்ப. சில சமயம் சாத்தான கூட நம்ம இறைவன் நினைக்க ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு குறியீடு கொடுத்தாங்க. அவங்க உணர்ந்து இறைவன் வந்து இப்ப ஒரு உருவ வழிபாடு கொடுத்து அதான் சொல்லிட்டாங்களே, ஏகன் அநேகன். இறைவன் வந்துட்டு மல்டிபிள் ஃபார்ம்ல இருக்காரு, பட் இஸ் ஒன் என்டிட்டி. ஸோ அவரை வந்துட்டு நீங்க பார்க்கணும்னா ஓகே, முத இதுல இருந்து ஆரம்பிங்க. அதாவது பக்தி மார்க்கம், அப்புறம் யோக மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படி சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. நீ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு சொந்தமா சட் விசாரம், சொந்தமா நீங்க கேள்வி ஆரம்பிப்பீங்க உடம்புக்குள்ள, நான் யாரு, இறைவன் யாருன்னு கேட்கிறப்ப அப்போ உங்களுக்கு இந்த பக்தி மார்க்கம் வந்து தென்படாது. நம்ம வந்து ஏன் பக்தி மார்க்கத்துல வந்து இந்த பூவு தண்ணி அதெல்லாம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, அது பஞ்சபூதங்கள், the 5 elements of the universe. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லாத்தையும் சேர்ந்துதான் நம்மளுடைய சாமி கும்பிடுறதுல எல்லாம் இருந்துச்சு. அது பக்தி மார்க்கத்துல வச்சுட்டாங்க. ஓகே, நீ வந்து இப்படி சொன்னா உனக்கு விளங்காது, இந்த பொருட்களை வச்சு நீ இறைவனை நினைச்சுக்கோ, இறைவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணு, ஐ மீன் நீ வந்து கிரேட்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. லேட்டரும் நீங்க வயசு ஆக ஆக சுயமா கேள்வி வரப்ப நீங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே இயற்கையிலேயே எல்லாமே இருக்கு, நான் உட்கார்ந்துன்னா ஒரு இடத்துல கும்பிடணும் அவசியம் இல்லை, இறைவனை வந்து உணர்வுல நான் உணர முடியும்னு அந்த பக்குவம் வரப்ப உங்களுக்கு இது தோணாது. இப்ப நீங்க இருந்தீங்கல்ல, இறைவனை நீங்க மறுக்கல, ஆனா இது செய்யணும் இருந்துச்சு, கடமையா ஃபீல் பண்ணி நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். அப்ப உங்க உள்ளுக்குள்ள வந்து உங்களுடைய ஆன்மா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, நான் ஏன் இப்படி செய்யணும், ஏன் நான் சதா இறைவனை நினைக்க கூடாது? கண்டிப்பா நினைக்கலாம். இந்த அதான் அவை பற்றி சொல்றாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவி, அப்புறம் அந்த மாதிரி உடம்புல உள்ள எந்த டிஃபெக்டும் இல்லாம பிறக்கிறது அறிவு. அதை நான் சரியா மறந்துட்டேன், அடுத்த லைன் 4 லைன் இருக்கு. அதிலும் அரிது, நீ இதெல்லாம் உடம்பு எல்லாம் பெர்ஃபெக்டா பிறந்தாலுமே நீ வந்து கல்வி ஞானம் அந்த அறிவு உனக்கு அதோட நீ இருக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவு. நம்ம பாக்குறோம் நிறைய பேரு லைக் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, ஆனா நம்ம யோசிப்போம் ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, ஒரு கருணை இல்ல, ஒரு அன்பு இல்ல, ஒரு முக்கியமான இடத்துல எப்படி முடிவு எடுக்கணும்னு தன்மை இல்லை. இதுதான் அவை பற்றி சொல்லிட்டாங்க, நீ மனசனா பிறக்கே ரொம்ப அரிது. அரிதுனா ஏன்? இறைவனை உணர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வே ஆஃப், என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத். நம்ம வந்து அவரை தேடி அவர் வந்து ஒரு மதத்துல அடைக்க முடியாது. மதம் வந்து எண்ட் ஆஃப் த டே மனிதனால உருவாக்கப்பட்டது, அது நம்மளுக்கே தெரியும். நம்ம ஆதி காலத்துல எப்படி இருந்தோம், ஸோ அது ஒரு கட்டுக்கோப்பா மனிதர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் மனிதர்களை ஒரு குழுவா சேர்க்கறதுக்காக மதம் வந்துச்சு. ஆனா அதுக்கும் இறைவனுக்கும் நம்ம வந்து ஒரு முடிச்சு போட முடியாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தனிப்பட்ட மனிதனோட பர்சனல் ஜேர்னி. ஸோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கடவுளை வந்து நம்ம எப்படி பாக்குறோம், அவர் யாரு, அவரா அவளா அவங்களா அதுவா எதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நான் கடவுளை வந்து நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கல் என்டிட்டியா தான் பாக்குறேன். ஸோ பிசிக்கல் என்டிட்டினா ஒரு மனிதன் போல அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும், அவரும் சிஸ்டம் மூலியமா தான் ஒர்க் பண்ணும். அது அவரே கிரியேட் பண்ணாதா கூட இருக்கலாம், அவரே கிரியேட் பண்ணி அவரே எப்படி போற மாதிரி. இப்ப நம்மளுக்கு சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து கடைசி படுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு வேலையை செய்யறோம்ல, அது வந்து மத்தவங்க மாதிரியே இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவர்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து வேறுபடுதுல. அதே மாதிரிதான் என்னோட பார்வையும் வந்து கடவுள் மேல வந்து வேறுபடுது நிறைய பேருக்கு கூடயும். ஒரு ஆளும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்களே அப்படின்னு தனித்தன்மை இருக்கு. ஆனா நம்ம மதத்தை பத்தி பேசணும்ன்றதுனால இப்ப மதம்னு எடுத்துட்டோம்னாலே கடவுள் வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு ஷேப்ல போட்டுறோம். ஒரு களிமண்ல பண்ண ஷேப் மாதிரி இப்படி இதுதான் கடவுள், ஒரு சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதே ரிச்சுவல்ஸ் தான் செய்யணும் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் அப்படி இல்லை. ஸோ அதனாலதான் என்ன கேள்வி, இப்ப கேள்விக்காரன் என்னன்னா, கடவுள் வந்து யார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மதர்? கடவுள் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிசிக்கல் என்டிட்டி, நம்மளோட சுப்பீரியர், அவர் சுப்ரீம்.
ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி. ஒரு சூப்பர்மேன் மாதிரி அந்த மாதிரி. ஆனா அவர்னால வந்து உருவாக்க முடியும். சூப்பர்மேனால உருவாக்க முடியாது, இவர்னால உருவாக்க முடியும். அவர் எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் வந்து எனக்கு எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அங்க இருக்க மாட்டேன், இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். மலையில உட்காந்துருப்போம். இல்ல, நான் காத்தோட காத்த கலந்துருப்பேன். காத்தோட காத்தோட தண்ணியோட தண்ணியாவோ நெருப்போட நெருப்பாவோ அப்படி அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்னால எல்லாமே விஷுவலா தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே. அதனாலயே எனக்கு இந்த மாதிரி விஷுவலா கடவுள் வந்து ஒரு என்டிட்டியா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது லாஜிக்கா இருக்கும் என்னமோ தெரியல. அப்போ வந்து ஒரு கை கால், ஒரு மூளை, இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மனிதன்னு சொல்லக்கூடாது, மனிதன் உருவத்துல இருக்கிறவரு, அவரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ பைபிள்லயும் இருக்குல்ல, he made us in his image அப்படின்னு இருக்குல்ல. ஆனா அதான் மதத்துக்குள்ள போகுது. ஆனா அது நான் புக்கா பாக்குறேன். இல்ல ரெஃபரன்ஸ் நம்ம ரெஃபரன்ஸா எடுக்கலாம். ஏன்னா அங்கங்க எதுவுமே பொய்யான தகவலா இருக்கு. ஐ மீன் பாதி பொய்யா இருந்தாலுமே உண்மையும் கலந்துதான் எழுதிருக்காங்க. அந்த பொய் கூட நம்மளுக்கு தெரியாது. அது பொய்யா மெய்யா நம்மளுக்கு தெரியாது. அதுல இருந்து ஒரு க்ளூஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறோம் பசில்ஸ் மாதிரி. அப்புறம் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன இமேஜ் வருதோ அதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு என்ன இமேஜ் வருதோ அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால கடவுள் வந்து இப்படிதான் இந்த ஷேப்ல தான் இருக்கணும் இல்ல, இப்படிதான் இருப்பாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு இமேஜினேஷன். அப்ப அவருக்கு வந்து மேபி அவரால் தனியா செயல்பட முடியாது போல. அவருக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு டீம் இருக்கு. அந்த லோக்கி வந்து சீசன் 1 or 2 சரி, இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒருத்தர் காட்டுவாங்க. அவர்தான் கேங்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் கடவுள் மாதிரி இருப்பாரு அந்த கதையில. அப்ப நான் தான் யோசிச்சேன், சில நேரம் வந்து இந்த மாதிரி கதைகள்ல வந்து ஒரு கான்ஸ்பிரசி சைட்ல போது உண்மைகள் வந்து சொறி விட்டுருப்பாங்க. அதான் சொல்ற மாதிரி உண்மையா பொய்யான்னு தெரியாது. பட் நம்மளுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல அந்த சீரீஸ்ல என்ன சொல்லுவாங்க, அந்த கடவுளோட டீம், அந்த மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ், அது டிவிஏன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அப்படியே ஏன்னா அது மேக் சென்ஸ் பண்ணுது எனக்கு. சோ நான் அப்படிதான் பாக்குறேன். அவருக்குன்னு ஒரு சிஸ்டம், அதுக்கு கீழே தான் வந்து இந்த தேவர்கள், டியேட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல்ஸோ எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு. அந்த ஜாப் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டுமே, இந்த பூமி மட்டுமே இது ஒரு realm கிடையாது. இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி. அதனாலதான் வீட்டு கிரகம்னு சொல்றோம்ல, வேற இடத்துல இருந்து வராங்க அப்படின்னு, வேற நிலப்பரப்புல இருந்து வராங்க அப்படின்னு. அப்ப அதெல்லாம் யார் மேனேஜ் பண்றா? அது என்ன வேற கடவுளா? இல்ல நம்ம கடவுள் தான் அங்கேயும் இருக்காரா? இல்ல நம்ம தேவர்கள் தான் அங்கேயும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி போயிட்டே இருக்கோம் நம்ம பேச பேச. அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க கடவுள் வந்து எப்படி பாக்குறீங்க? நான் வந்து உருவமற்றவரால தான் பாக்குறேன். இறைவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வரையறையில அவர் வந்து அடக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா அவர் இருப்பார். as you think he manifest. ஸோ ஆனா கடைசியில அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஒரே ஒரு பொருள், பரம்பொருள். அவர் வந்துட்டு யாராருக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாரு. நீங்க இட்ஸ் யோர் சாய்ஸ். அது வந்து கேன்வஸ். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒளியா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அவரை ஒரு பெரிய ஒளியா தான் நான் அவரை பாக்குறேன். ரொம்ப பிரைட்டான ஒரு ஒளியா பாக்குறேன். சில சமயம் அப்புறம் அவர் எல்லாத்துலயும் இருக்காரா? தூண்ல இருக்காரு, கண்டிப்பா தூண்லயும் இருக்காரு. இப்ப வெள்ளக்காரங்க வந்துட்டு ஐ மீன் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட், அவங்க எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தானே, நியூட்ரான், இதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னிக்கே திருமூலர் கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. சித்த திருமூலர் அணு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இவங்க சயின்டிஸ்ட், இவங்க வந்து முன்னிக்கே கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டாங்க. அணுவுல இருக்காரு. எல்லா துரும்புலையும், ஏன் சும்மா சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி, தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான். அப்பதான் அந்த ஆட்டமாவும் இருக்காரு, ஒவ்வொரு செல்லையும் இருக்காரு. ஏன்னா அதான் இந்த பூமி வந்து அவரோட படைப்பு தானே. அவரோட சிக்னேச்சர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படத்தை வரைஞ்சிட்டு கீழே தான் அவங்களோட சைன் போடுவாங்களே, அதே மாதிரி இவர் தானே எல்லாமே படைச்சாரு. அப்ப அவரோட சிக்னேச்சர் எல்லாத்துலயும் இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ள என்ன சொல்லுங்க பேரறிவு அது எப்படி இயங்குதோ அப்படிதான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாரு. அவங்கவுங்க என்னவா நினைக்கிறாங்களோ அப்படி இருக்காரு. ஆனா யாருக்குமே தெரியாது. நம்மளா உட்காந்து தவம் பண்ணி தியானம் பண்ணி உட்காந்து சித்தர் மாதிரி நம்ம போயிட்டோம்னா we can tell. ஆனா திரும்பி சொல்றதுக்கு நம்ம இருக்க மாட்டோம், காணா போயிருவோம். அதான் சொன்ன மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், இது உங்களுக்கும் நம்ம நிறைய வாட்டி பேசியிருப்போம் இல்லையா, இது எல்லாமே ஒரு கேம். நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம்ல மாட்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த கேமோட பர்பஸ் தான் என்ன? இறைவனை உணர்றது. புல்லாய் பூடாய், இது திருவாசகம் சிவபுராணம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய். சோ நான் வந்து பல உருவம் எடுத்துட்டேன் இறைவா.
கடைசியா இந்த உருவம் நான் எடுத்திருக்கேன், மனித உருவம் உன்னை உணர்றதுக்கு. ஸோ இந்த பர்பஸ் டு பி born on earth, இறைவனை பார்க்கறதுக்கு. இறை மறுப்பாளர் பக்கமே நான் போக விரும்பல. அது வந்து அவங்களோட ஃப்ரீ வில், அவங்க என்ன சூஸ் பண்றாங்களோ அது அவங்களோட விருப்பம். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. ஃப்ரீ வில் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் பேசியிருக்கோம் இல்லையா. ஃப்ரீ வில் வந்துட்டு இருக்கு, ஆனா இல்ல. ஏன்னா நான் ஏன் இதை கேட்டேன்னா வந்து கண்டிப்பா வந்து கடவுளுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. ஏன்னா அவர் வில் போலதான். இல்ல கடவுளே ஒரு சிஸ்டம்ல தான் பவுண்ட் பண்றாரு. அந்த சிஸ்டமே அவர் தானே படிச்சுட்டு அவரே ரூல்ஸ் மீறக்கூடாது இல்ல, விதிகள் மீற. அதனாலதான் அவர் வர்றது இல்ல, இல்லன்னு வரணும்னு அவசியமும் இல்ல நினைக்கிறேன். அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்ல நான் சொல்லல, நான் சும்மா கேள்வி கேட்கிறேன். இல்ல இறைவன் பொருளா இருந்துகிட்டே தான் இருக்காரு. ஆனா அந்த கேம், அந்த சிஸ்டம் இப்படிதானா இப்படிதான் அவர் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. எங்க இன்டர்ஃபியர் பண்ணணுமோ அப்பதான் அவர் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஏன்னா ரூல்ஸை போட்டுட்டு இப்ப நம்ம ஒரு நாடு இருக்கு, அரசர் இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, அவங்க சும்மா ரூல்ஸை மீற முடியாது இல்லையா. அவங்களும் அந்த பெரும்பான்மைக்குள்ள தானே, அந்த அரசு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ரூல்ஸ்க்குள்ள தானே கட்டுப்பட்டு இருக்காங்க. அது ஆஃப் பக்தி. அப்ப இவங்களே மீறப்ப அப்ப கடவுளும் மீறலாம்ல. அதான் இதோட இந்த கேள்விகளோட இது என்னன்னா, நம்ம எப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி இப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படியும் நம்ம ஷேப்பா பண்ண முடியாது, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் இந்த டாபிக் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது வந்து அளவில்லா இன்ஃபினிட்டா அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம், அதை பத்தி எப்படி வேணுமாலும் பேசலாம், இது போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்தா கூட பேசலாம், டயர்டாகிற வரைக்கும் பேசலாம். ஸோ அதனால நம்ம இந்த கேள்வியோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட. நம்ம கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, இதுல எங்காவது கமெண்ட் செக்ஷன் இருக்கும் பாருங்க. இது தெரியல எங்க போகுதுன்னு, ஐஜியா யூடியூப்ல ரெண்டுமே வானு எல்லாத்துலயும் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்க உங்களோட ஒப்பீனியனும் தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். நீங்க கடவுளை வந்து எப்படி உணர்ந்தீங்க, நீங்க என்னவா நினைக்கிறீங்க. அப்புறம் மேபி நம்ம அடுத்து இதை தொடர்ந்து வேற என்ன டாபிக் பேசலாம்னு கூட நீங்க சொல்லலாம். ஆமா ஓகே நினைக்கிறேன். வச்சுக்கோமா, நல்லா இருக்கு இந்த வெதரு, அப்படியே இங்கேயே இருந்துட்டு குளுகுலுன்னு ஜாலியா இருந்துட்டு அப்படியே. அடுத்த எபிசோட் எங்க நடக்க போகுதுன்னு தெரியல, அப்புறம் பார்ப்போம், சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.